தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 10.5 லட்சம் கோடி எடுத்துவிட்டு கழுவி விட்டு போயிட்டாங்க என்று போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுவது சரியா என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவதூறு பரப்பி உள்நோக்கத்தோடு திமுகவிற்கு எதிராக ஆதாரமில்லாமல் ஒரு மாயபிம்பத்தை ஏற்படுத்துவதா என்றும் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாயபிம்பத்தை கட்டமைக்க முயற்சிப்பது விஷத்தன்மமானது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது முதிர்ச்சியின்மையை காட்டுவதாகவும் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். 10.5 லட்சம் கோடி எடுத்துவிட்டு கழுவி விட்டு போயிட்டாங்க என்று போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுவது சரியா என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அவதூறு பரப்பி உள்நோக்கோடு திமுகவிற்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் ஒரு மாயபிம்பத்தை ஏற்படுத்துவதா என்றும் தங்கம் தென்னரசு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மாயபிம்பத்தை கட்டமைக்க முயற்சிப்பது விஷமத்தன்மமானது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் என்று தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது முதிர்ச்சியின்மையை காட்டுவதாகவும் தங்கம் தென்னரசு விமர்சனம் செய்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பத்தரை லட்சம் கோடி எடுத்துவிட்டு கழுவி விட்டு போயிட்டாங்க என்று போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுவது சரியா என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அவதூறு பரப்பி உள்நோக்கோடு திமுகவிற்கு எதிராக ஆதாரமில்லாமல் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவதா என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மாய பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிப்பது விஷமத்தன்மமானது மட்டுமல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவது முதிர்ச்சியின்மையை காட்டுவதாகவும் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். செங்கோட்டையனும் நிதித்துறை செயலாளரும் அமைச்சரின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போடுவீர்களா என்றும் தனது கண்டனத்தை அவர் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனும் நிதித்துறை செயலாளரும் அமைச்சரின் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் போடுவீர்களா என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார்.